ஓம் அகத்தீஸ்வராய நமக. கனவில சிவலிங்கம் வந்தா என்ன அர்த்தம், அதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். சாதாரணமாகவே சிவபெருமான் ஒருத்தவங்க கனவுல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயமே கிடையாது. அதே நேரத்துல உங்க கனவுல சிவபெருமான் வந்தாருன்னா நீங்க சாதாரண ஆளே கிடையாது. சிவபெருமானுடைய அருள் பார்வை உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பல ஜென்மமா சிவபெருமான மனதில் இருத்தி பூஜித்து வர்றவங்களுக்கு தான் சிவபெருமானை கனவில் காட்சி தருவார். அதே மாதிரியே இந்த ஜென்மத்திலையும் சிவபெருமான பூஜை வழிபாடுகள் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாதான் அவர் கனவுல உங்களுக்கு வருவார். அப்படியா கொண்ட சிவபெருமான நீங்க கனவுல பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். எனக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரே, அதனால எனக்கு சோதனையை கொடுப்பாரோ, இல்ல உயிருக்கு ஆபத்து வந்துருவோமோ, வேற ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துருவாரோ அப்படின்னெல்லாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா உங்க கனவுல அவர் வந்து காட்சி கொடுக்குறாருன்னா நான் இருக்கேன், எந்த கஷ்டத்திலையும் உன்னை தாங்கி பிடிக்க அப்படிங்கிறதுக்காக தான் கனவுல உங்களுக்கு அறிகுறி காட்டுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வர்ற துன்பத்தையும் கெடுதல்களையும் தடுத்து உங்களுக்கு நன்மை செய்ய தான் சிவபெருமான் வர்றார். அதனால இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். சிவபெருமான் கனவுல வந்துட்டாருனாலே பயப்பட வேண்டாம். நன்மைக்கு தான் சிவபெருமான் உங்களுக்கு கனவுல நிச்சயமா காட்சி கொடுப்பார். அதனால அந்த கனவு வந்த அந்த நேரத்துல இருந்து உங்களுடைய எண்ணத்தை நல்ல நேர்மறையா மாற்றிக்குங்க. நல்லதையே நினைங்க, நல்லதையே அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. அதனால உங்களுக்கு நிச்சயமா நல்லது கிடைக்கும். அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல கனவுக்கு சக்தி அதிகம். அதே மாதிரி அது பலிக்கும். அதே மாதிரி மோட்சத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு சிவ வழிபாடுகளையும் சிவ சிந்தனைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிவபெருமான் கனவுல வந்து காட்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு நற்கதி கிடைக்க போகுது, நல்ல மோட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு மங்களமான அறிகுறி தான் அதை உணர்த்தும். உங்களுக்கு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அதே மாதிரி பல கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கெல்லாம் சென்று சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றவங்க மத்தியில உங்களை தேடியே நீங்க படுக்கையிலேயே வந்து சிவபெருமான் உங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து கனவு மூலமா சிவலிங்கத்தை காட்டினா நீங்க எப்படியா கொண்ட புண்ணியம் செஞ்சிருக்கணும், எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்களே பாருங்களேன். அப்படி லிங்க வடிவத்துல உங்களுக்கு காட்சி தரும்போது அந்த நாள் முழுவதுமே அந்த லிங்க தரிசனத்துல மனசுல நிறுத்தி மனசையே கோயிலாக்கி அதுல இந்த லிங்க தரிசனத்தை கண்டதை பிரதிஷ்டை செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கனாலே போதுமானது. அதே மாதிரி இறைவா என் ஆபத்துக்களை எல்லாம் நீக்கி எனக்கு அருள் புரிந்துமைக்கு நன்றி ஐயா அப்படின்னு நீங்க உளமாற மனதார நீங்க வேண்டிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு புதிய ஒரு வழி கிடைக்கும், உங்க வாழ்க்கைக்கு புதிய ஒரு பாதை கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.